அவரை பார்த்ததுமே அப்படியே ஆனந்தத்தில் நம்மை மறந்து கண்ணில் நீர் ஆறு போல கொட்டுகிறது, நீர் பெருக்கெடுக்கும். உண்மைதானுங்களே? அப்படியே சக அடியார்களை பார்க்கும்போது சிவனவே பார்க்குற மாதிரி இருக்கும். சக அடியார்கள் அங்கு ஓதுவார்கள் பாடும் பொழுதெல்லாம் அப்படியே சிவபெருமானையே பார்க்கின்ற ஒரு உணர்வு. யாரேனும் இறைவனை போற்றி பாடும் பொழுது அந்த கைலாயத்தில் இருந்து அவரை பார்த்து பாடுவது போன்ற ஒரு உணர்வு, அதை நாம் கேட்கும் போது என்னவென்று சொல்லாத ஒரு உணர்வானது அங்கு ஏற்படும். இதெல்லாம் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் வருகிறது. அவர் இறைவன், நான் தள்ளி இருக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த உரிமை எடுத்துக்கொள்வதற்கு ஆகாது. இறைவனுக்கும் பக்தனுக்கும் உள்ள வேறுபாடு அந்த இடத்துல வந்துடுது. என்ன இருந்தாலும் அவர் இறைவன், என்ன இருந்தாலும் அவர் எங்க அப்பா அப்படிங்கிறது அது உரிமை. இறைவனிடம் வேண்டுதலை வைப்போம், அப்பாவிடம் உரிமையாக கேட்போம். வித்தியாசம் இருக்கு. உரிமை எடுத்துக்கொள்கின்ற பக்தி அப்படிங்கிறது ரொம்பவே என்ன சொல்றது, அப்படியே மிக சிறந்தது. எல்லா இடத்துலையுமே அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியுமா? கட்டாயமா. நீ உண்மையாக இருக்கும் வரலும் இறைவனிடம் நீ உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். நீ உண்மையாக இருக்கின்ற வரையில் நீ இறைவனிடம் அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த உரிமையை உனக்கு கொடுக்கின்றார் இறைவன். நண்பருக்கு நண்பராக, குருவிற்கு குருவாக, தந்தைக்கு தந்தையாக இருந்து உன்னை வழி நடத்துகிறார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. பிரபஞ்சத்தோட ஆரம்ப புள்ளி பிரபஞ்சம், இன்னும் சொல்ல போன அந்த வெட்ட வெளி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைந்திருக்கின்ற அந்த பரம்பொருளுக்கு அளவில்லாத சக்தி உண்டு. இந்த அளவுன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அப்படி அளவில்லாத சக்தி உடையவன் உனது பக்திக்கு இறங்கி வந்து அருள் செய்கின்றான் அப்படிங்கும் போது எவ்வளவு உண்மையா இருக்கணும், எவ்வளவு உண்மையா இருந்திருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அது பார்க்கின்ற பொருளை எல்லாம் சிவமாக பார்ப்பது, ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மதிப்பளிப்பது, அவரையே நினைத்து உருகுவது, இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இல்லாமல் அவரை காண முடியாது, அவரை உணர முடியாது, அவரை சரணடைய முடியாது. எதுவுமே அந்த இடத்தில் முடியாததாக போய்விடுகிறது. அப்ப அவரை பற்றின எண்ணம் நமது மனதிற்குள் இருக்கிறது, அது அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்படிங்கிறதெல்லாம் அவர் போட்ட அந்த பிக்ஷை. நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வெட்ட வெளியா நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனின் ஆற்றல் நமது பக்திக்கு இறங்கி வந்து நமக்கு அருள் செய்கின்றார் அப்படிங்கும் போது, நம்மை ஆட்கொள்கின்றார் அப்படிங்கும் போது நம்ம எவ்வளவு பெரும் தவம் செய்தவர்களாக இருப்போம் அல்லவா? அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது, உண்மை சத்தியத்தின் வழியில் இறைவனை வழிபடும் பொழுது, அவரை நினைத்து மனதார போற்றும் பொழுது கண்டிப்பா இறைவனுடைய அந்த பேராற்றலானது நமக்கு உறுதுணையாக என்றுமே இருக்கும். அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம். உரிமை அப்படிங்கிறது அந்த ஒரு தாய் பிள்ளை தந்தை பிள்ளைக்கான அந்த உறவு அப்படிங்கிறது நமக்கும் இறைவனிடம் இருக்கும் பொழுது எந்த வேறுபாடுமே வருவதில்லை, எந்த மனக்குழப்பமோ மனக்கசப்போ வருவதில்லை. அதை முதல்ல நம்ம உணர்ந்துக்கணும். அந்த ஒரு உரிமையை நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது எதையும் அவர்கிட்ட கேட்க தேவையில்லை. அப்படி பார்க்குற பார்வையிலேயே புரிஞ்சுப்பார். என்ன வெறுங்கையோடு அனுப்புறியே அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாசத்தோடு ஓடி கட்டி பிடிச்சிப்பார். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சந்தர்ப்பம் வாய்க்க பெற்று விட்டது. அறிவு பொருந்திய மனிதனாக நாம் உருப்பெற்று விட்டோம். அது அந்த இறைவனுடைய கருணை. சிவ சிந்தனையோடு பிறந்த நாம் அப்படிங்கிறவங்க மிகவும் புனித ஆத்மாக்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கொள்ள வேண்டாம். சிவ சிந்தனையோடு இருந்தால் மட்டும் போதுமா, சிவனடியாராக மட்டும் ஆகினால் போதுமா அப்படின்னா கண்டிப்பா அதற்கு மேலொரு வேலையும் நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது. ரொம்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் யாத்திரை 10 அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு அனுபவத்தை சொல்லும் போது அடியவர்களுக்கான வேண்டுதலை வரிசையா வைக்கிறாங்க. அதுல ரொம்ப சிறப்பா குறிப்பிடப்படுவது, நீ இறைவன், உன்னுள் கலந்திருக்கின்ற இறைவனை உணர்ந்து கொள், வெகு சீக்கிரமாக இறைவனை அடைவதற்கு முயற்சி செய். அதே போல உலக இன்பங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். நமக்கு கிடைத்தது ஒரே ஒரு பிறவி, இதை எப்படியாவது பயன்படுத்தி கொண்டு இறைவனுடன் இரண்டர கலந்து விடுவதற்கு முயற்சி செய்யுங்கள்.
அதே போல எப்பேற்பட்டாவது அழுதோ புரண்டோ பாடியோ ஆடியோ எப்படியாவது இறைவனுடன் கலந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். சாதாரணமா நீ சிவனடியான பிறக்கல, அது அந்த இறைவனோட கருணை. அப்படி பிறந்த இந்த பிறவியை நீயே உலகியல் இன்பங்கள்ல ஈடுபட்டு அழித்து கொள்ளாதே அப்படின்ட்டு அந்த யாத்திரை பத்துல அழகா குறிப்பிடுறாங்க. உங்கள் உணர்வுகளில் கலந்திருக்கும் இறைவனை நாம் அடைய வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான இலக்கு. இறைவனுடன் இரண்டர கலந்து விடுதல் அப்படிங்கிறது தான் நம்மளோட இலக்காய் இருந்து வருகிறது. அதற்கு நாம் புலனின்பங்களிலிருந்து விடுபட்டு வர வேண்டும். இந்த உலகம் உண்மை, இந்த உடல் உண்மை அப்படிங்கிற மாயையில சிக்கி கொண்டோம் அப்படின்னா இந்த பிறவியோட இந்த வாழ்க்கை நின்று போவது இல்லை. மாறாக இன்னும் 100 பிறவைகள் எடுக்க வேண்டும். அதனால் இந்த உலகமோ இந்த உடலோ மாயை என்பதை உணர்ந்து கொண்டு உருவமே தெரியாத போது சிவன் உங்களை ஆட்கொண்டிருக்கின்றார். உனக்கு உருவமே இல்லை, அந்த நிலையிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இறைவன் உங்களுக்கு வாய்ப்பை நல்கி இருக்கிறார்.